அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பிரச்சாரத்தின் போது சீமானை சூழ்ந்த காவலர்கள் இது குறித்த இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வருகிற ஏப்ரல் 19 நடக்க போற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா சீமான் தன்னுடைய மைக் சின்னத்தை வச்சே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதான் கள நிலவரமாக இருக்கு. மக்கள் கூட பாத்தீங்கன்னா சீமானுக்கு மைக் சின்னம் தானா அப்படின்னு தெரிய வந்து அவங்களுடைய ஆதரவையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சீமானுடைய விவசாய சின்னம் போன பிறகு அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நினைக்கும் போது கட்சி சின்னத்தை வச்சு நம்ம கட்சி நடத்தல அப்படின்னும் நம்ம தான் கட்சியே அப்படின்னு நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா சீமான் நிறைய அறிவுரையும் ஊக்குவிக்கும் மதமாகவும் பேசினதான் பார்த்தீங்கன்னா தற்போது நிர்வாகிகள் தீவிரமான களப்பணியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத அவங்களாகவே அவங்களுடைய சொந்த காசை போட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் வேலைக்கு பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறிடக்கூடாது அப்படின்றதுனால நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தனிப்பட்ட கோரிக்கையினால காவலர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் கிட்டத்தட்ட 50லிருந்து 100 காவலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சுற்றி வளைத்து சீமானுக்கும் நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு தர்றதும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது திமுக நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேல கல் வீசினதும் அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கலவரம் ஏற்பட்ட மாதிரியும் இனிமே அப்படி நடந்துடவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் நிறைய தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவலர்களை இணைத்து இந்த மாதிரி சீமானுக்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் மூலம் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சாரத்தின் போது சீமானுக்கு பெரிதளவுல பாதுகாப்பு இல்லாததான் நம்ம இத்தனை ஆண்டு காலங்கள் பார்த்திருப்போம். முதல் தடவையாக இப்படி சீமானுடைய பிரச்சாரத்தின் போது நிறைய காவலர்கள் வராங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்றது அரசாங்கம் ஏற்படுத்தினது இல்ல அப்படின்னும் தனிப்பட்ட முறையில் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்பாடு பண்ணது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.